நண்பர்களுக்கு வணக்கம். பாதகாதிபதி 12 பாவகங்களில் எந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன விஷயங்களில் ஜாதகர் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இது 2வது வீடியோ, அதன் தொடர்ச்சி. பாதகாதிபதி 9 இருந்துட்டாரு வைங்க. 9ஆம் இடம் தந்தை, மைத்துனர், மனைவியின் தம்பி, தந்தையுடைய உறவுகள் போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஜாதகர் கவனமாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கோயிலே நம்ம பொறுப்பா இருக்கிறோம். ஒரு கோயிலில் பொறுப்பா எடுத்து நம்ம கோயில் கட்டுகிறோம். அந்த கோயிலில் பணம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பொறுப்பா இருக்கிறோம்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல பாதகாதிபதி 9 இருக்கிறவங்க கவனமாக இருத்தல் வேண்டும். பாதகாதிபதி 10 இருந்தார். அப்ப 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அப்ப தொழில பார்த்தீங்கன்னா கவனமாக, தொழில ஒவ்வொரு முடிவுகளும் கவனமாக எடுத்தல் வேண்டும். 10ஆம் இடம் மாமியார். அப்ப மாமியார் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜாதகர் அந்த உறவுகள்ல கவனமா பேசி கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி 11. இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ அதிகமா தொழில பெரிய லாபங்களை எதிர்பார்த்தா பாதகத்தை செய்ய பாதகாதிபதி காத்துக்கிட்டு இருப்பார். எதுலையும் லாபம் போன்ற விஷயங்கள்ல நிதானமா இருக்கும் பொழுது குறைந்த லாபம் கிடைச்சாலும் போகுது அப்படின்னா பாதகாதிபதி அங்க ஒண்ணு செய்ய போவதில்லை. 11ஆம் இடம் மூத்த சகோதரம். அப்போ மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். 11ஆம் இடம் மருமகள் ஸ்தானம். அப்ப இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா மருமகன் போன்ற உறவுகளிடம் ஜாதகர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்தது பாதகாதிபதி 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு போக்குவரத்து, பயணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் 12ஆம் இடம். வெளிநாடு, இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளிநாடு போறதுக்கு பணத்தை கொடுத்துட்டு ஏமாத்துன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருப்பாரு. இப்போ 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கும் பொழுது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் 12ஆம் இடம் தான் சொல்லுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யும் நபர்கள், வெளிநாடுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள், பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் 12ஆம் இடத்துல பாதகாதிபதி இருப்பவர்கள் பயணம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். நன்றி, வணக்கம்.